இந்த கோவில்ல இருக்கக்கூடிய தீர்த்தத்துல குளிச்சோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள்ல இருந்து விடுபட முடியும்னு இந்த புனித தீர்த்தத்துல பல மருத்துவ குணங்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. காய்ஸ், நம்ம ரீசெண்டா மதுரையில இருக்கக்கூடிய ராக்காயம்மன் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோவில்ல இருந்து வரக்கூடிய தீர்த்தம் எங்க இருந்து வருது, எப்படி வருது அப்படிங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த கோவிலானது மதுரையில இருந்து வடக்கே 24 கிலோமீட்டர் தொலைவில் அழகர் மலையில் அமைந்திருக்கக்கூடிய பழமுதிர் முருகன் கோவிலுக்கு அருகாமையில் தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அழகான ஒரு இயற்கையான ஒரு சூழல்ல தான் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்கு. மலை மேல ஏர்லி மார்னிங் ஒரு 5:30க்கு நம்ம போயிருந்தோம். காலையில 6 மணில இருந்து மாலை 6 மணி வரையும் இந்த கோவிலானது திறந்திருக்கும். இந்த கோவிலுடைய சிறப்பே இங்க இருக்கக்கூடிய நூபுர கங்கை தீர்த்தம் தான். இதற்கு தமிழ்ல சிலம்பாறுன்னு அழைக்கப்படுது. இங்க இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தத்தை எடுத்து தான் அழகருக்கு தினந்தோறும் அபிஷேகம், திருமஞ்சனம்லாம் பண்றாங்கன்னு சொல்லப்படுது. கோயிலுக்கு வெளியே பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் வாட்டர் கேன்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 10 ரூபாயில இருந்து 30 ரூபாய் வரையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்தை நீங்க எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல இருக்கவங்களுக்கு கூட நீங்க கொடுக்கலாம். மதுரை போனீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலை விசிட் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்துல கண்டிப்பா குளிச்சிருங்க. அது மட்டும் இல்லாம இங்க நீங்க கோயிலுக்கு போகும்போது உங்களுடைய திங்ஸ் எல்லாம் நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. இங்க நிறைய குரங்குகள் இருக்கு. ஸோ ஏர்லி மார்னிங்கே இந்த கோயிலுக்கு போனது ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் மன நிம்மதியாகவும் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் தான் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம்.